படம் பார்த்துட்டு ஒரு பழைய கடை வச்சுக்கிறாரு, இட்லி கடை வைக்க போறாரா இதுக்கப்புறம். நல்லாதான் இருக்கு. இட்லில உப்பே இல்லை ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ. ப்ரோ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம். ப்ரோ படம் அல்டிமேட், தாறுமாறு மஜா சோர். வாழ்த்து சூப்பராக இருக்கிறான், செம்ம சென்டிமெண்ட். இப்போ டிஷ்யூ கொடுத்தா போகும், கண்ணுக்குலாம் தெரியாது, ரெண்டுமே நல்லா இருக்கு. படம் சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஒரு மாதிரி உள்ளே போயிட்டு நல்லா ஒரு ஃபீலிங் குட்டாக இருந்துச்சு. சென்டிமெண்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் லைட்டாக பொறுமையாக போச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட போய் சீரியஸாகவே என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்லா எமோஷனல். படம் ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரோ. படம் வந்து என்ன கான்செப்ட்னா, நம்ம வந்து எந்த கோவத்தை வந்து இது பண்ணாது, கோவம் எதுவுமே இது பண்ணாது. என்னைக்கு இருந்தாலும் நம்ம அமைதியாக பண்ணால் அது வந்து நம்மளுக்கு முன்னேற்றம் தரும். அதேமாதிரி நீங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பீஸா பர்கர் அப்படி இப்படின்னு ஏதோ போகிறோம். ஆனால் பீஸா பர்கர் எப்போனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இட்லி கடையில் மாவாட்டி இட்லி சுட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க தான் இன்றைக்கி நம்ம முன்னோர்கள். அந்தமாரி இருக்கணும் தான் சொல்லிட்டு படத்தில் சொல்கிறாங்க. அதேமாரி வந்து ஒத்துமை, நம்ம ஊரில் இருக்கிற ஒத்துமை எப்பயுமே இருக்கணுன்றதுனால நம்ம ஊரில் ஒருத்தவங்க வந்து நம்மளை தொட முடியாதுன்ற ஒரு ஒத்துமை தான் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒத்துமையை கொடுத்துருக்காங்க. என்றைக்குமே கோபமும் வந்து ஒரு நல்ல இது தீர்வை தராதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. லைக் அவரே டைரக்ட் பண்ணி பண்ணதான். ஸ்டோரி லைன் சின்ன லைன் தான், அது அவரே டைரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ணி லைக் பண்ணது தான் ஹோல்சமாக நல்லா இருந்துச்சு. மஜா படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படம் பிளாக் போஸ்டர். தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. இப்பயே போய் இட்லி சாப்பிடும் போல எனக்கு. வீட்டு போய் இட்லி தான் சாப்பிட போறேன். இப்பயே போய் வேற பார்க்கலாம். செம்மையா இருக்கு, செம்மையா பண்ணிருக்கு ப்ரோ. இந்த படத்துல மஜாவா இருந்துச்சு ப்ரோ. பாருங்க சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடாம நீங்க வெளில வர மாட்டீங்க. என்னோட இது நைட்டு நான் எதுவும் பெருசா சொல்ல வரல, எல்லாமே சூப்பரா இருக்கு. திருப்பி நைட்டு என் ஃபேமிலி கூட வந்து கண்டிப்பா பார்ப்பேன். இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், அம்மா அப்பா கூட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணி கொடுத்துட்டாரு. நல்ல டைரக்ஷன், நல்ல ஆக்ஷன், யாரையுமே எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை பக்காவாக பண்ணிட்டாரு. நடிப்பை சொல்லணுமா, பாட்டை சொல்லணுமா, டைரக்ஷனை சொல்லவா, எதை சொல்லணும்னே தெரியல. செம்மையா இருக்கு, நல்லா கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கல, எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்க ஒரு படம். எல்லாருமே வந்து பார்க்கணும். ஃபேமிலியா வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு லாங் வீக்கெண்டுக்காக வந்திருக்கு இந்த மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பா யார் வந்தாலும் பிடிக்கும். படத்தை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல மட்டும் பாருங்க. சூப்பரா இருந்தது. உனக்கு என்ன பிடிச்சது படத்துல? படத்துல எல்லாமே பிடிச்சது. தனுஷோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? செமையா இருந்தது ப்ரோ. சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ, எல்லாமே படம் நாங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக இருந்தது பிரதர். தனுஷ் படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து எப்போ பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே ஒரு ஜெயிஸ்டார் ப்ரோ. அவ்வளோதான், படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் நம்பி வந்து பார்க்கலாம். இந்த மூவில என்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு? எமோஷன் தான் ப்ரோ, எமோஷனலாக பார்க்குற படம் இது. இந்த எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சு வருவாங்க, அப்போல்லாம் நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க. படம் செம ஒர்த்து, பார்க்குற காசுக்கு ஒர்த்து, அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலான்னா நல்லா இருந்து படம். மண் வாசனை மாறாமல் இருந்து படம். நான் ஆக்சுவலாக ஒரு விஜய் ஃபேன் தான். இவனுக்கு வந்து நான் படத்துக்காக வந்தேன். ஆனால் வந்து ஃபஸ்ட் ஹாப்லேயே ஓப்பனாக சொல்கிறேன், நானே சொல்கிறேன். அந்த சில சீன்லாம் வந்து கண் கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அப்பாவை கடும் ராஜ்கிரண் கடமை சொன்னால் சில சீனில் ஃபஸ்ட் ஹாப்லேயே கண் கலங்க இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாப் போனதும் தெரியல, செகண்ட் ஹாப் போனது லேக்லாம் கிடையாது. இந்த படத்தை மண் வாசனை மாறாமல் பார்க்கணுன்னா இது இப்படி மட்டும் தான் பார்க்கணும். நம்ம சிட்டியில் தான் இருக்குல்ல, இது இல்லாமல் நாங்கள்லாம் கிராம சைடு தான். நாங்கள் எங்கள் ரிலேஷன் எல்லாமே அந்த இடத்துக்கு போனால் அது ஒரு படத்தாக பார்க்கறதோட அதுலேயே நாங்கள் முழுகிட்டோம். அந்த கதையிலேயே நம்ம போகிறோம், அதை மட்டும் தான் பார்க்கணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க இது என்ன இது புரியல, அப்படி மாவாட்டக்கல் இது இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறது. நீங்களாம் வந்து கிராமத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும். சிட்டியில் இருக்கிறவங்களாம் மிஷினை போட்டால் கிரைண்டர் ஓடும், சுவிட்சு போட்டால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கிராமத்தில் வாங்க, அந்த இதை பாரு சொன்னார். மண் வாசனை மாறாமல் அப்படியே இருக்குதுண்ணா. நம்ம மண் வாசனை பாரதி ராஜா எப்படி நம்ம இது பண்ணுவாரோ அதேமாரி தனுஷ் எடுத்துக்கிறாரு. நான் தனுஷ் ஒரு ஆக்டிங் ஃபேனோ ஒரு சிங்கர் ஃபேனோ அப்படிலாம் கிடையாது. நான் இன்னிலேருந்து தனுஷோட டேரக்டர் ஒரு ஃபேனு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்து. டேரக்டருக்கு கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கணும். அவர் ஆக்சுவலி இதுக்கு அவார்டு வாங்கிட்டார்ல, ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா இந்த படத்துக்கு கொடுக்கலாம். நிலவுக்கு என் மேலே நடிக்குவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த படம் டைரக்ஷன் ஒரு ஃபேன். நல்லாவே எடுத்திருக்காரு படம், சூப்பராகவே இருந்தது. டைரக்ஷனும் நல்லா இருந்தது. நிறையா சீன்லாம் ஸ்பெசிஃபிக்காக க்ளோஸ்அப்லாம் வச்சுருந்தாரு, சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வியூ பார்த்து வராதிங்க, நீங்களே வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக ஒரு விஜய் ஃபேன் தான். டவுட்டாக இருந்தால் கூட என் ஃபோனை கூட பாரு, டிபிலே தளபதி தான் இருப்பார் எப்பவுமே எனக்கு. அவர் இதில் மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஜய் ஃபேனாக சொல்கிறேன். இந்த படம் நல்லாவே வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குண்ணா.
எப்படி சொல்லுறதுன்னா டியோட டேரக்ஷன் வந்து ஒரு படத்துக்கு படம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தரல, டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வச்சு அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு. உண்மையிலே நல்லாயிருக்கு. இப்போ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இது என்ன, இது இட்லி கடை, இது என்ன, எப்படி இருக்கும்னு தெரியல, அப்படி தான் நினச்சிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையிலே எமோஷனாக சரி, ஆக்ஷன் சரி, எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குமா? ப்ரோ எல்லா எமோஷனுமே இருக்குது ப்ரோ. ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிஎன்சி சென்டரில் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்து தேட்டரில் பார்க்கலாம்.